வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். இந்தியா டுடே சி ஓட்டரோட சேர்ந்து ஒவ்வொரு 6 மாசத்துக்கும் ஒரு முறை மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்ற பெயர்ல தேசம் முழுவதும் ஒரு கருத்து கணிப்பை எடுத்து வெளியிடுவாங்க. அது அரசியல்ல இருந்து, விளையாட்டுல இருந்து, சினிமால இருந்து ஒவ்வொரு துறை சார்ந்து டாப் 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டியலை வெளியிடுவாங்க. சமீபத்திய பிரச்சனைகள், அந்த பிரச்சனை சார்ந்து மக்களினுடைய பார்வை எப்படி இருக்குது? லோக்சபா தேர்தல் இன்னைக்கு நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயம் சார்ந்த கருத்து கணிப்பு முடிவுகள மொத்தமா மூட் ஆஃப் தி நேஷன் அப்படின்னு சொல்லி வெளியிடுவாங்க. அவர்களினுடைய ரீசென்ட்டான மூட் ஆஃப் தி நேஷன் சமீபத்தில வெளிவந்திருக்குது. அத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கிறோம். அந்த வகையில மூட் ஆஃப் தி நேஷன்ல இந்த வீடியோல நாம கேரளா கேரளால இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க போறோம். கேரளா நம்மோட சேர்ந்து அடுத்த வருடம் ஏப்ரல் மேல சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளவிருக்கிறாங்க. அதற்கு முன்னாடி வரக்கூடிய டிசம்பர் மாதம் அங்க உள்ளாட்சி தேர்தலும் நடைபெறவிருக்கிறது. ஸோ கேரளால தமிழ்நாடு மாதிரி திமுக, அதிமுக மாதிரி அங்க யுடிஎஃப், எல்டிஎஃப். யுடிஎஃப் அப்படின்றது காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி, எல்டிஎஃப் அப்படின்றது கம்யூனிஸ்டுகள் தலைமையிலான முன்னணி. இவங்க 2 பேரும் தான் மாறி மாறி ஆட்சியில இருப்பாங்க. ஆனா தொடர்ந்து 2 முறையா தற்பொழுது இடது ஜனநாயக முன்னணி எல்டிஎஃபினுடைய ஆட்சி நடந்துட்டு இருக்குது. ஸோ அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய கண்களும் கேரளா மேலேயும் இருக்குது. ஸோ இன்னைக்கு டேட்ல லோக்சபா தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. போன 2024 லோக்சபா தேர்தல்ல மொத்தமா இருக்கக்கூடிய 20 தொகுதியில 18 இடத்துல யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணியும், ஒரு இடத்துல எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் தலைமையிலான முன்னணியும், ஒரு இடத்துல தேசிய ஜனநாயக முன்னணி என்டிஏவும் பெற்றிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா யாருக்கான வாய்ப்பு? மூட் ஆஃப் தி நேஷன்ல இந்தியா டுடே அண்ட் சி ஓட்டர் அவர்களினுடைய கணிப்பு படி யாருக்கு எவ்வளவு சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்கு, எவ்வளவு பெர்சன்டேஜ் வாக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்தது அப்படின்னா யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 41% வாக்குகளை பெறுவார்கள். அவர்கள் போன லோக்சபால 43% வாங்கி இருக்கிறாங்க. அண்ட் இந்த முறை 2% வாக்கு இழக்கிறார்கள் அப்படின்றத பார்க்க முடிகிறது. எல்டிஎஃப் அவர்கள் போன லோக்சபால 32% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு டேட்ல தேர்தல் நடந்ததுன்னா 25% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. பிஜேபி கூட்டணி போன லோக்சபால 17% வாக்குகளை வாங்கியிருக்கிறாங்க. அவங்க இந்த முறை 24% வாக்குகளை பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. 7% வாக்குகளை அதிகரிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா டுடே சொல்லியிருக்கிறாங்க. இது சீட்டா கன்வெர்ட் ஆகும் பொழுது யுடிஎஃப் காங்கிரஸ் தலைமையிலான முன்னணி 17 இடங்களையும், எல்டிஎஃப் 1 இடத்தையும், பிஜேபி 2 இடத்தையும் கைப்பற்றுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது யுடிஎஃப் ஒரு இடத்தை இழக்கிறார்கள், எல்டிஎஃப் அதே நிலைமையில ஒரு இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க, பிஜேபி ஒரு இடத்தை அதிகமாக கைப்பற்றுறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம வாக்கு சதவீதம்னு பார்த்தோம்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான இடத்துல யுடிஎஃப் இருக்கிறாங்க. எல்டிஎஃப் அவர்கள் கிட்டத்தட்ட 7% வாக்கு இழந்திருக்கிறாங்க. அந்த 7% பிஜேபி கைப்பற்றி இருக்கிறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. ஸோ நம்ம பார்க்கும் பொழுது ஓவராலா யுடிஎஃப்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆனாலுமே ஒவ்வொரு முறையும் லோக்சபா தேர்தல் வரும் பொழுது யுடிஎஃப்கான வாய்ப்புகள் அதிகமாக போறதை நம்ம கணிக்க முடிகிறது. ஸோ இதை வந்துட்டு நம்ம அப்படியே தேர்தலில் சட்டமன்ற தேர்தலில் பிரதிபலிக்குமா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் எல்டிஎஃப்க்கு சவால்கள் நிறைந்தே இருக்குது அப்படின்றத நம்ம களத்துல பார்க்க முடிகிறது. ஸோ சமீபத்தில் கூட வந்துட்டு அந்த அரசாங்கத்தை அசைத்து பார்க்கிற மாதிரி கஸ்டோடியல் டெத், அதே மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அங்கே வரக்கூடிய குற்றவாளிகளை வந்துட்டு தாக்கக்கூடிய வீடியோக்கள் தொடர்ந்து வெளிவந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாமே இருக்கக்கூடிய எல்டிஎஃப் அரசாங்கத்திற்கு, கம்யூனிஸ்ட் அரசாங்கத்திற்கு நெருக்கடியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. ஸோ அதை யுடிஎஃப் பயன்படுத்திக்கிறாங்களா, பிஜேபி வாக்கு வங்கியை அதிகரிக்கிறார்களா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம இந்தியா டுடேயினுடைய கருத்து கணிப்புப்படி பார்க்கும் பொழுது எல்டிஎஃப் ஒரே ஒரு இடத்தை அப்படியே தக்க வச்சுக்கிறாங்க போன லோக்சபா தேர்தலோட கம்பேர் பண்ணும் பொழுது. யுடிஎஃப் ஒரு இடத்தை இழந்து 17 இடங்களை கைப்பற்றுறாங்க, பிஜேபி ஒரு இடத்தை அதிகரித்து 2 இடங்களா ஜெயிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.